துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 11.81 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மொத்தமாக எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன? இந்த நிகழ்வினுடைய சிறப்புகள் பற்றின தகவல்களையும் சொல்லுங்க. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே ரூபாய் 11.81 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதனை திறந்து வைத்திருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திமுகவுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால இந்த பேருந்து நிலையம் முதல் முறையாக கட்டமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பிறகாக 2014ஆம் ஆண்டுல 24ஆம் ஆண்டுல இதற்கான புனரமைக்கும் பணிகளுக்காக இந்த பேருந்து நிலையம் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு ஆண்டுக்குள்ளாக கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1.63 ஏக்கர்ல 26,436 சதுர அடியில 2 தளங்கள் கொண்ட வணிக வளாகம், அலுவலகம், பயணச்சீட்டு பெறுவதற்கான அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் மேம்படுத்தப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டுக்காக துணை முதலமைச்சரால திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.